இது ஒரு உண்மை கதை. 2 ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு வெளியே நடந்த ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு நடுராத்திரி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தி பேரு சாரா, இன்னொருத்தி பேரு மோனா. மோனா தான் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஏன்னா மோனாக்கு ராத்திரியில கார் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ரோட்ல யாருமே இல்ல, இவங்க கார் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு கார் நின்னு போயிடுது. ரோட்டுக்கு 2 பக்கமும் அடர்ந்த காடு. இவங்கள தவிர தெருவிளக்கு இல்ல, வீடு இல்ல, எதுவுமே இல்ல. 2 பேரும் போன் எடுத்து பாக்குறாங்க, சிக்னலும் இல்ல. 2 பேருமே அதை பெருசா எடுத்துக்கல. அப்ப மோனா சிரிச்சுக்கிட்டே, நாம ஏதோ ஹாரர் படத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றா. அப்படியே half an hour கடந்து போயிடுது. அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு வண்டி கூட கிராஸ் பண்ணவே இல்ல. இப்பதான் 2 பேருக்கும் பயம் வர ஆரம்பிக்குது. அப்ப மோனா காட்டுக்குள்ள ஒரு மண் பாதை போறத பாக்குறா. உடனே சாரா கிட்ட, இந்த ரோட்டை பாக்குறப்போ காட்டுக்குள்ள போற மாதிரி தெரியுது. அதுல போனாக்க பெட்ரோல் பங்க் இல்லனா வேற ஒரு ரோட்டுக்கு போனாலும் போகலாம். அங்க யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம்னு சொல்றா. ஆனா சாராக்கு இந்த ஐடியா பிடிக்கல. அதனால எனக்கு விருப்பம் இல்ல, நாம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அப்பவும் யாரும் வரலனா அதுக்கப்புறம் இந்த ரோட்ல போகலாம்னு சொல்றா. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் போயிடுது. அப்பவும் அந்த ரோட்ல எந்த ஒரு வண்டியும் வரல. அதனால மோனா சொன்ன மாதிரி 2 பேரும் காட்டுக்குள்ள போற அந்த பாதையில நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோட்டுக்கு 2 பக்கமும் உயரமான மரங்கள். 2 பேரும் உள்ள போக போக இருட்டு அதிகமாகுது. ஆனா மோனா இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஜாலியா கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. முதல்ல கிண்டல் பண்ண ஆரம்பிச்சவ அடுத்ததா பேய் கதைகள் சொல்லி சாரா தோல்ல கை வச்சு அவளை பயமுறுத்தி விளையாடுறா. கடுப்பான சாரா, மோனா முட்டாள்தனமா நடந்துக்காத, நாம ஏற்கனவே வழி தவறி வந்துட்டோம்னு சொல்றா. ஆனா மோனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல, ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கா. அதனால சாரா பார்ட்டிக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, அத பத்தி பேச ஆரம்பிக்கிறா. பார்ட்டில தான்யான்னு ஒரு பொண்ணு வந்திருந்தா. அந்த பொண்ண மோனாக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால உனக்கு தான்யாவை பிடிக்காததுக்கு காரணம் என்னன்னு கேக்குறா. மோனா அதுக்கு பதில் சொல்லல. அவ பதில் சொல்லாதத பார்த்த சாராக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. அதாவது மோனாவோட காலடி சத்தமே கேட்கல. மெல்ல திரும்பி பாக்குறா. பின்னாடி வந்துட்டு இருந்த மோனாவை காணோம். உடனே மோனா மோனான்னு கூப்பிடுறா. மோனா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. பத்தாவதுக்கு சுத்தி இருட்டா இருக்கு, ஒரே அமைதி. தனியா இருந்த சாராக்கு பயம் வந்துருது. அப்பதான் மோனா ஒரு பெரிய மரத்து கீழே உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறா. இங்க இருந்து 20 அடி தூரம் இருக்கும். அவளை பார்த்த சாரா, மோனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டுக்கிட்டே அவகிட்ட வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அது மோனா இல்லன்னு புரியுது. ஆனா அங்க உட்கார்ந்து இருந்த பொண்ணு மோனாவுடைய ட்ரெஸ் போட்டிருக்கா. அதை பார்த்த சாராக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா மோனாக்கு ஏதோ ஆகிடுச்சுன்னு மட்டும் புரியுது. உடனே இவங்க கார் நின்னுட்டு இருந்த இடத்த நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. ஆனா காலடி சத்தம் மாதிரி இல்ல, மரக்கிளைங்க முறிற சத்தம். அப்போ சாராக்கு பின்பக்கத்துல இருந்து சாரான்னு குரல் கேக்குது. அந்த குரலை கேட்ட உடனே சாரா இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. அவ வேகமா ஓடின அடுத்த செகண்ட் அந்த குரல், சாரா சாரா நில்லு, என்ன தனியா இங்க விட்டுட்டு போகாத, திரும்பி வான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மறுநாள் காலையில சாரா ரோட்டோரமா கண் முழிக்கிறா. இப்பதான் அந்த பக்கமா ஒரு வண்டி வருது. நல்ல வேளை அந்த டிரைவர் சாராக்கு ஹெல்ப் பண்ணி அவளை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போறாரு. வீட்டுக்கு போன உடனே சாரா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறா.